ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சயம்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக். ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வீட்டில் ஓவன்லாம் இல்லாட்டியும் பரவாயில்ல, குக்கரில் எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை இப்போ இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். நம்மக்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் பீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹேண்ட் விஸ்க் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5-7 நிமிஷம் இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த முட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பொங்கி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வர வரைக்கும் இதை நல்லா நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறமா இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவுக்கு சீனியை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். சீனி முழுசாக இருக்கக்கூடாது, அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி பீட் பண்ணுறோம். நம்ம சீனி முழுசாக இருந்துச்சுன்னா கேக் சாப்பிடும்போது அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ 2வது இது போட்டிருக்கேன். போட்டு இதையும் நல்லா இதை கரைய விடணும். இதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற சீனியும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம சீனியோட அளவு அதிகம் ஆகிட்டு அப்படின்னா கேக் நல்லா ஃப்ளஃபியாக வராது. அதனால் அளவுகளை கரெக்டாக நம்ம சேர்த்துக்கணும். இதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வரைக்கும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு 30 செகண்ட் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா இது கூட நம்ம மைதா மாவு சேர்க்க போகிறோம். ஒரு சல்லடையில் நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவு கூடயே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்து நல்லா சலிச்சிக்க போகிறேன். கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இந்த 3ஐயும் நல்லா சலித்து எடுத்துக்கணும். மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அவ்வளோதான். இப்போ சலிச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப போட்டு நம்ம பீட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கேக் கொஞ்சம் ஹார்டாக ஆயிரும். அதனால் லைட்டாக மைல்டான மிக்சிங் மட்டும் கொடுத்தா போதும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக இப்படி எடுத்து விட்டு நம்ம சேர்த்த அந்த மைதா அப்புறம் அந்த பொருள்லாம் நல்லா இதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். இதுக்கப்புறமா கடைசியாக நம்ம இது கூட நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் லைட்டாக இதோட கலந்து விட்டுற வேண்டியதுதான். இந்த பால் இதோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்தால் போதும். ரொம்ப நம்ம கலந்துடக்கூடாது. அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கேக் டின்னில் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பட்டர் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டரை நம்ம இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. நம்ம குக்கரில் செய்ய போகிறதுனால ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி தூள் உப்பு சேர்த்து மேலே ஒரு கிண்ணம் வச்சு நான் சூடு பண்ணிட்டேன் குக்கரை. இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை உள்ளே வச்சு நம்ம கேக் டீன் ஆடாத மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிடலாம். கேஸ்கட் போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாது. கரெக்டாக லோ ஃப்ளேமில் ஒரு 50 நிமிஷம் நம்ம வச்சா போதும். ரொம்ப நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா கேக் ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ 50 நிமிஷம் ஆயிடுச்சு. லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கவே கூடாது. பாருங்கள், சூப்பராக நம்மளோட வெண்ணிலா கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வெந்துட்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம லைட்டாக அப்படி குத்தி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாவு இதில் ஒட்டியிருக்காது. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கையில் ஒட்டவே இல்லை. பாருங்கள், குக்கர் ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான், சூப்பராக இதிலேருந்து நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக வந்துடும் கேக்கு, ஒட்டவே ஒட்டலை. இதுக்கப்புறமா நம்ம ஒட்டியிருக்கிற பட்டர் ஷீட்டை பிரித்து எடுத்துகிட்டு நம்ம சூப்பராக கேக் சாப்பிட வேண்டியதுதான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி.